திமுக கூட்டணியிலிருந்து வேல்முருகன் கட்சியை அதிரடியாக நீக்கிய ஸ்டாலின் சற்றுமுன் பரபரப்பு. அதாவது திமுக தலைமையிலான கூட்டணியில் வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சி இடம்பெற்றுள்ளது. பண்ருட்டி தொகுதியில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு எம்எல்ஏவானார் வேல்முருகன். ஆனால் கடந்த சில மாதங்களாக திமுக தலைமை மீது கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகிறார் வேல்முருகன். தமது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யவும் வேல்முருகன் திட்டமிட்டிருந்தார். தமிழக அமைச்சர்கள் மீதும் கடுமையான விமர்சனங்களை வேல்முருகன் முன்வைத்தார். அதன் பிறகு திடீரென முதலமைச்சர் ஸ்டாலினையும் சந்தித்து பேசினார் வேல்முருகன். இந்த சந்திப்பின் போது தமது மனக்குமுறல்களையும் வேல்முருகன் கொட்டியதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் வேல்முருகன் தலைமையிலான தவாகவில் நாம் தமிழர் கட்சியின் பல்வேறு முன்னணி நிர்வாகிகள் இணைந்தும் வருகின்றனர். இதனால் சட்டசபை தேர்தலில் ஒரு சீட்டுக்கும் அதிகமான இடங்களை பெற்றுத்தர வேண்டிய நெருக்கடியிலும் தவிப்பிலும் வேல்முருகன் இருந்து வருகிறார். திமுக கூட்டணியில் வேல்முருகனுக்கு ஒரு சீட்டுக்கும் அதிகமான இடம் கிடைப்பதற்கு வாய்ப்பு குறைவுதான். இந்த நிலையில்தான் திடீரென பாமக நிர்வாகிகள் வேல்முருகனை சந்தித்தனர். இதனால் பாமகவுடன் வேல்முருகன் கைகோர்ப்பாரா என்ற கேள்வியும் எழுந்தது. இதனிடையேதான் தமிழக சட்டசபையில் அமைச்சர் சேகர் பாபுவுக்கும் வேல்முருகனுக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெற்றது. சட்டசபையில் சபாநாயகர் இருக்கைக்கு முன்பாகவும் நின்று கோரிக்கைகளை எழுப்பினார் வேல்முருகன். இதனால் அதிருப்தியடைந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அதிக பிரசங்கத்தனமாக நடந்து கொள்ளும் வேல்முருகன் மீது நடவடிக்கை எடுக்க சபாநாயகருக்கு பரிந்துரைத்தார். ஆனால் சபாநாயகரோ வேல்முருகனுக்கு இறுதி எச்சரிக்கை மட்டும் விடுத்திருந்தார். அதேபோல் தமிழக சட்டசபையில் இன்று தமிழன் நலன் சார்ந்த கோரிக்கைகளை எழுப்புவேன், அப்போது திமுக தலைமை என்ன வேண்டுமானாலும் முடிவெடுக்கட்டும் என கூறியிருக்கிறார் வேல்முருகன். அதே நேரத்தில் இந்த நிமிடம் வரை திமுக கூட்டணியிலேயே நீடிக்கிறேன் என்றும் வேல்முருகன் தெரிவித்தார். மேலும் தமிழக சட்டசபையில் இன்றும் திமுகவிற்கு நெருக்கடி தரும் வகையில் வேல்முருகன் நடவடிக்கைகள் இருந்தால் சபையிலிருந்து அவர் வெளியேற்றப்படக்கூடும். இதனைத் தொடர்ந்தே திமுக கூட்டணியிலிருந்து வேல்முருகன் வெளியேறும் நிலைமையும் உருவாகலாம் என்கின்றது அரசியல் வட்டாரங்கள். மேலும் இந்த நிலையில் எதுவாக இருந்தாலும் தனிப்பட்ட விதமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து தனது கோரிக்கைகளை வேல்முருகன் வைத்திருக்கலாம். ஆனால் அப்படி எதுவும் செய்யாமல் பொதுவெளியில் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே செய்தியாளர்களை நேரில் சந்தித்து அதிருப்தி தெரிவித்திருப்பது திமுக தலைமைக்கு சுத்தமாக வேல்முருகனை பிடிக்கவில்லையாம். மேலும் தொடர்ந்து வேண்டுமென்றே திமுகவை சீண்டும் வகையிலும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் வேல்முருகன். குறிப்பாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகளுக்கு முன்பாகவே அவமானப்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதால் ஸ்டாலின் கோபமடைந்ததாகவும் ஒரு தகவல் பரவி வருகிறது. அதன் பேரிலேயே திமுக கூட்டணியிலிருந்து வேல்முருகன் கட்சியை நீக்கிவிடலாம், அவர் நின்று வெற்றி பெற்ற பண்ருட்டி தொகுதியை திமுக வெற்றி பெறும் வகையில் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையிலும் திமுக முக்கிய அமைச்சர்களை அனுப்பி பண்ருட்டி தொகுதியில் திமுக அமைச்சர்களை நிறுத்துவதற்கான வேலைகளில் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியிருப்பதாகவும் அதன் பிறகு அதிகாரப்பூர்வமாக வேல்முருகன் கட்சியை கூட்டணியிலிருந்து நீக்குவதற்கான வேலைகளில் இறங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த தகவல் ஒட்டுமொத்த அரசியலிலும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது.